இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கூகுள் பேவை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணி டவுன்லோட் பண்ண வைக்கிறதன் மூலமா நமக்கு போனஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க. நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2800 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கூகுள் பே ஓபன் பண்ணதும் டாப் ரைட் கார்னர்ல உங்களோட ஐடி இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் இல்ல ஃபேஸ்புக் நீங்க எதுல வேணும்னாலும் உங்களோட ரெஃபரல் கோடை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண லிங்கை வச்சு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபர்ஸ்டா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அந்த டிரான்சாக்ஷனை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா யாரு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்களோ அவங்களுக்கு 21 ரூபீஸ் ரிவார்ட்ஸும், நம்மளோட ஐடியை ரெஃபர் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணதால கூகுள் பேல இருந்து நமக்கு 101 ரூபாவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாவே கூகுள் பே ரிவார்ட்ஸ்னு நமக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்றதன் மூலமா நிறைய அமௌண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா எடுக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபோர்த்துன்னு நிறைய டிரான்சாக்ஷன் அவங்க பண்றதன் மூலமா உங்களுக்கு ஒவ்வொரு ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா ரெகுலரா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறாங்க, லைக்கும் பண்ணுறாங்க. பட் யாருமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இதனால நம்மளோட அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சேனலோட ரெவென்யூ வந்து ரொம்ப ட்ராப் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனல்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.